வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழன். நான் உங்கள் நிஷாந்த். நானும் கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா, இப்போ பாலாஜி அவர்களுக்கு பிக் பாஸ் பாலாஜி நடிச்சு இப்போ 1 இயர் ஆயிடுச்சு படம் ரிலீஸ் ஆகி. ஸோ படத்தோட பேர் பார்த்தீங்களா, வா வரலாம் வா வரலாம் வரலாமா. இந்த பைரவா படத்தோட பார்த்துருக்குமே நம்ம இளைய தளபதி விஜயோட பிஜிஎம் என்ட்ரி. ஸோ இளைய தளபதி விஜய் ஃபேனாக இருந்தீங்களா, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தலை அஜித் ஃபேனாக இருந்தீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம். வாங்க ரொம்ப பேசாமல் படத்தோட ஆரம்பத்தில் போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அவர் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆள் இருக்காங்க போல, ரவுடி தோத்தான்ட்டு. ஸோ அவர் எப்படி பிடிக்கிறாங்க போலீஸ் ஆஃபீஸர், ஸோ அவரோட ஸ்டோரி பற்றி அவர் சொல்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அப்படியே ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா தோத்தா எப்படி பெரிய ஆனா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு குழந்தைய கற்றுக்கிற போல, ஒரு பெரிய வீட்டு குழந்தைய. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க காசு தண்டி குழந்தைய வாங்கிக்கிறாங்க. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அதில் என்ன ஆச்சுன்னா இவர் டென்ஷன் ஆகி போலீஸையும் அடித்து நீ போலீஸை கூப்பிட்டு வர சொல்லி அவன் அப்பா அம்மாவையும் கொலை பண்ணிட்டாங்க, அந்த குழந்தையும் கொலை பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தானா ஆகுறாரோ அவங்க கண்ட்ரோலாக எடுக்கிறாங்க. ஸோ அவர் எப்படி பிடிக்கிறாங்க அந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி டைட்டில் கார்டை போட்டு இப்போ வர போகிற காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பாலாஜி அவர்களும், பாலாஜி அவர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிங்ஸ்ல இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலேருந்து வராங்க. ஸோ ஜெயிலுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே கொலை பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வராங்க. ஸோ வெளியே போய் வேலையை தேடலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வேலை தர மாட்டாங்க. பிகாஸ் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஸோ எப்படியாச்சும் கொலை பண்ணி அப்படியே நான் அப்படி எப்படி சொல்லணும், திருதி சம்பாதிக்கலாம்னு பார்க்குறோம். ஸோ அப்போடா ஒரு பெட்ரோல் பேங்க் போகிறாங்க. ஸோ பெட்ரோல் பேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம தோத்தா அவர்கள் இருக்கார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு அங்கேருந்து பணத்தை எடுத்து போயிடலாம்னு பார்க்குறாங்க பெட்ரோல் பேங்க்கில். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாலாஜி அவர்கள் வந்து சொல்கிறாங்க, சார் நீங்கள் பாடி எடுத்துக்கோங்க சார், எங்களுக்கு பாடி எடுத்துக்கோங்க சார், கொஞ்சம் தாங்க சார் காசு, எங்கே போனாலும் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா பார்த்தீங்கன்னா நம்மளோட தோத்தனை சொல்கிறேன், ஓகேடா நீ வண்டி என் கூட சேர்ந்துடு, அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து வேலை செய்யலாம்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் செகண்ட் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு பாலாஜி அவர்களும் கிங்ஸ்ல என்ன சொல்கிறாங்க, ஓகேண்ணா சார் நாங்கள் உங்ககிட்டயே வரோம், சரி நம்ம வேலை செஞ்சிடலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன வேலை பார்த்தீங்கன்னா பாலாஜி கிங்ஸ்லேன் இந்த பெரிய பெரிய வேன் ஆட்டோ, ஸோ பெரிய பெரிய என்னது வேனு அண்ட் பஸ்ஸு, இந்த டூரிஸ்ட் பஸ்ஸில் இருக்குமே சில லாரி அந்த மாதிரி எல்லாம் எடுத்து விற்றுடுவாங்க போல் ஒரு சேர்த்துக்கிட்ட. ஆனால் அவங்க கிட்ட காசு வாங்கினாங்க. ஸோ அப்படி ஒரு பெரிய பஸ்ஸை தேட போகிறதா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எஸ்ஜிஎஸ் டூரிசம்னு ஒரு பஸ்ஸு கிடைக்கிது. அந்த டூரிஸ்ட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டிரைவர் தான் இருக்காங்க மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ 2 பேரையும் அடித்து தள்ளிட்டு இவங்க அந்த வண்டி எடுத்து போகலாம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் வராங்க. ஒரு 40 கிட்ஸும் ஒரு 4 ஆயம்மா வராங்க. 4 2 ஆயம்மா, இல்லை 2 ஆயம்மா இல்லை, ஒரு ஆயம்மா, ஒரு ஆயம்மா 2 பேர் வேலை செய்வாங்க. நான் அப்படி கிச்சை பார்த்துக்க 2 பேர் வருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க வராங்க. ஸோ இந்த 2 பொண்ணுங்க நம்ம படத்தோட ஹீரோயின். ஒன்று ஜோடி பார்த்தீங்கன்னா நம்ம பாலாஜி, இன்னொரு ஜோடி பார்த்தீங்கன்னா நம்ம கிங்ஸ்லேக்கு ஜோடியாக வராங்க 2 பேருமே. ஸோ 2 பேர் இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம மொத்த டூரிஸ்ட்டுக்குமே அந்த 40 அன்னாட பசங்களுக்குமே இவங்க தான் அந்த செலவெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஸோ 4 பேரும் உள்ளே போகிறாங்க, 40 கிட்ஸு போகிறாங்க. அண்ட் நம்மளோட 2 ஹீரோ பாலாஜி அண்ட் கிங்ஸ்லி 2 பேருமே வண்டியில் ஏறி போகிறாங்க. ஸோ வண்டியில் போகிற பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் உங்களை கிட்னாப் பண்ணியிருக்கோம், உங்கள் டிரைவர் எல்லாம் அடித்து தந்துருக்கோம், அடித்து தள்ளி பாத்ரூம்லேயே கட்டி வச்சு போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்குள்ளே இருக்க ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை பங்களா மாதிரி எடுக்க கூப்பிட்டு போயிடுறாங்க பிடிக்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தோத்தாவோட ஆளு தானே கிட்னாப் பண்ணியிருக்காங்க. ஸோ பாலாஜி கிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தோத்தாவோட கீழே இருக்க ஆளுங்க தான் அந்த பெட்ரோல் பேங்க்கில் மீட் பண்ணி தோத்தா கூட சேர்ந்துட்டாங்க. ஸோ தோத்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக சேர்ந்தாங்க. ஸோ அவரை பிடிக்க பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக போலீஸ் ஆஃபீஸர் வச்சுருக்காங்க. அண்ட் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அந்த சேத்தை போய் பார்க்குறாங்க. சேத்தை போய் எப்படி கிட்ட பேசி, ஸோ சேத்து சொல்கிறா, சார் எனக்கு தெரியாது சார், தோத்தாவோட ஆளுங்க தான் சார், இப்போ நிறைய இந்த பஸ்ஸை பிடிச்சிட்டாங்க, அவங்க சொன்னாங்க பஸ்ஸு வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எப்போ வரணும் எங்கே வரும்னு தெரியாது சார், நான் வந்தால் உங்களுக்கு இன்ஃபார்மேஷன் பண்ணுறேன்னு அப்படி சொல்கிறாரு நம்ம சைடு. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் எல்லாம் பஸ்ஸை தேடுறாங்க, தேடிட்டே இருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாலாஜியும் அதுக்கப்புறம் கிங்ஸ்லேக்கு பார்த்தீங்கன்னா வண்டியில் போய் தேடியே வந்துச்சா. என்னன்னா மலேசியா ஆளுங்க போல் அந்த 2 பொண்ணுங்க சொன்னாலே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 2 ஹீரோயின் மலேசியாவிலேருந்து அங்கேருந்து வந்தால் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரர். இந்த அண்ணாட பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பு, இந்த டூரிஸ்ட் ஸ்பான்சருமே அவங்கள. ஸோ அவங்களாம் மலேசியாவிலங்க அப்படி சொல்கிறாங்க. நம்ம கிங்ஸ்லேக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா எப்படியோ தோத்தாவுக்கு தெரிய வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா தோத்தா என்ன சொல்கிறாங்களா, அது ஆக்சுவலி என்னென்னா தோத்தாக்கு எப்படியே தெரிய வந்தது பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் இந்த பஸ்ஸை யார் பிடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த லோக்கலில் இருக்க ஏரியா எல்லாரோட ரவுடி ஆளுங்க கூப்பிட்டு இவங்க வந்து
கேட்குறாங்க. நீ தான் வண்டியை தூக்கிட்டியா, நீ தான் வண்டியை தூக்கிட்டான்னு கேட்க போகிற பார்த்தீங்கன்னா நம்மளோட தோத்தா கிட்ட இன்னொரு பக்கத்துலேயே ஒருத்தர் இருப்பான், சாமியார் சொல்லுவாங்க. சாமியார்ல அவன் பேரே கொஞ்சம் சாமின்னு சொல்கிறாங்க. அவனை போய் விட்டு போலீஸ் ஆளுங்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி கிட்டு அப்போதான் அவங்களுக்கு தெரிய வந்துட்டு மலேசியா ஆளுங்கன்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோக்கு முன்னாடி தெரியும். அண்ட் நம்மளோட இவங்களுக்கு யாரும் நம்மளோட தோத்தாவுக்கு இப்போதான் தெரிய வந்துச்சு. தோத்தா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பஸ் எல்லாம் முக்கியம் இல்லை, ஃபஸ்ட்டு தூக்குறது பார்த்தீங்கன்னா பஸ்ஸு தான் வேணும், பஸ்ஸை விற்று அவங்களுக்கு காசு வரலாம் பார்த்தாங்க. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் வேணாம். அந்த 2 பொண்ணுங்கள மட்டும் அந்த 2 பொண்ணுங்கள கிட்னாப் பண்ணி நம்ம காசு வாங்கிடலான்னு நம்ம தோத்தா சொல்றாங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம கிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, ஐயோ! எனக்கு சிக்னல் வரலன்னு சொல்லி ஃபோன காட்டுறாங்க. ஸோ இவங்களோட மெயின் ரோல் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பொண்ணுங்க மேல ஓரளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா, அது மட்டும் இல்லாம சும்மா நடிக்கும். பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாரி தான் காமிக்கிறாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, தோத்தாவுக்கு காசு தான் ரொம்ப முக்கியம். ஸோ அது ஒரு பிளான் போடுறாங்க. இவங்க நம்மகிட்டேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. நம்மகிட்ட நம்மகிட்டே ஆயுதத்தை காமிக்கிறாங்கன்னு நம்ம தோத்தா பேசிக்கிறாங்க. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இவர் இருக்கார், யார் நம்மளோட பாலாஜி கிங்ஸ்லே தனியாக ஒரு பிளான் போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் ஒரு தனியாக பிளான் போடுறாங்க. ஸோ போலீஸுக்கு தெரிய வந்துச்சு தோத்தாவுக்கு வண்டி எங்கே இருக்குன்னே தெரியாது. பிகாஸ் தோத்தாவோட ஆளுங்க பாலாஜியும் நம்ம கிங்ஸ்லேடாக பார்த்தீங்கன்னா வண்டி வச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வண்டியை இடத்த சொல்லவே இல்லை. இது எப்படியே தெரிய வந்துச்சு பார்த்தீங்கன்னா சேத்துனா சொல்லியிருக்கான். சேத்து பார்த்தீங்கன்னா தோத்தாவுக்கு ஃபோன் பண்ணி வண்டி எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காரு. அப்போ தோத்தா என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்போ சேத்து ஆளும் வண்டி எடுத்து போயிருக்காங்க, அவங்க வண்டி எங்கே வச்சிருக்கான்னு தெரில, நான் கேட்ட உடனே சொல்கிறேன், நான் போய் வண்டியை தேட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா நம்ம தோத்தா. ஸோ இது பக்கத்தில் போலீஸ் கேட்டு தான் இருந்தாங்க. ஸோ போலீஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் வண்டியை வச்சு தான் ஆளுங்களை அனுப்பிடுவோம், அதில் அவங்க வண்டி பின்னாடியே தேடிட்டு வருவாங்கன்னு அவங்க பிளான் போட போகிற பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடியே போகிறாங்க. வண்டி ஆளுங்க தேடிட்டே வர போகிறாங்க. ஸோ போலீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பிடிச்சலாம்னு பார்க்குறாங்க. வண்டி உள்ள பார்த்தீங்கன்னா நம்மளோட தோத்தா என்ன பண்ணியிருக்கான்னா வேற ஒருத்தவங்கள அனுப்பிச்சிருக்கான். ஒரு லேடியை மாஸ்க் மாதிரி போட்டு அனுப்பிச்சி வச்சிருக்கான். ஸோ சீட்டிங் பண்ணியிருக்கான், ஏமாத்தியிருக்கான் நம்மளோட போலீஸ்காரங்களே. ஸோ தோத்தா பார்த்தீங்கன்னா வேற வழியில் போய் தேடிட்டு இருக்காங்க. இவங்க போட்ட பிளான்லாம் வேஸ்ட். ஒரு டூப்ளிகேட்டாக வண்டி செட்டில் பண்ணி அதே மாதிரி வண்டி வச்சு ஆளுங்க அனுப்புறதுனால பிளான் ஊற்றிக்கிச்சு. ஸோ வேறு சீன் அப்படியே இந்த பங்களா உள்ள சீனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஆயம்மா என்ன பண்ணியிருக்காங்களா, தீபாவோட அந்த விஜய் டிவி தீபா இருப்பாங்க, அவங்களான ஒரு ஆயம்மா. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 2 பேருக்கு சாப்பாட்டில் விஷத்தை போட்டு தந்துருக்காங்க. நம்மளோட பாலாஜிக்கு அண்ட் அண்ணன் சிவன் கிங்ஸ்லேக்கு. இங்கே நம்ம 2 ஹீரோயின் ஆப்போசிட்டில். ஸோ 2 பேருமே பேட் தானே. ஸோ என்ன ஆச்சுன்னா கிங்ஸ்லே அண்ணன் சைடு போயிட்டு நம்ம ஹீரோயின் இந்த சைடு வந்தாங்க, ஒரு ஹீரோயின். ஸோ 2 பேருமே விஷத்தை சாப்பிட்றாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்காங்க, லைட்டாக சாப்பிட்டாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஐயோ அந்த பொண்ணு ஹீரோயின் பொண்ணு சாப்பிடணும்னு சொல்லி நம்ம தீபா என்ன பண்ணுறாங்க, கத்துறாங்க சாப்பிட்றாருன்னு. இதை பார்த்தா நம்ம ஹீரோவும் சாப்பிடாம 2 பேருமே வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வாந்தி எடுத்து க்ளீன்லாம் பண்ணிட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷத்தை போயிடுச்சு. ஸோ அப்படியே அங்கன்னு கட் பண்ணி வேறு சீனை காமிக்கிறாங்க. அண்ட் இந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோவு நம்ம பாலாஜி தனியாக உக்காந்து, சரி நம்ம ஹீரோயின் நம்ம பாலாஜி தனியாக உட்காந்து பேசுகிற மாதிரி காமிக்கிறோம். அப்போ தான் நம்மளோட பாலாஜி அவரோட பாஸ்ட்டை சொல்கிறார். ஸோ பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு போல. என்னாச்சுன்னா அவங்க அவங்க அப்பா வேலை செஞ்ச ஃபேக்ட்ரியை ஸ்ட்ரைக் பண்ணி மூடிட்டுருக்காங்க. ஸோ அவங்க விற்றுட்டு போகிற கடையை அந்த ஃபுல் ஃபேக்ட்ரியை விற்க போகிறாங்க. ஸோ அவர் செஞ்ச சம்பளமெல்லாம் தரவே இல்லை இவங்க அந்த ஃபேக்ட்ரி ஓனரும். ஸோ சாப்பாட்டில் இருக்கிறாங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா போய் கடையில் போய் சாப்பாடு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம கடை ஒன்றா சொல்ல, நீ வண்டி என் கூட படுத்துட்டா நான் உனக்கு தரேன்னு சொன்னாங்க. அப்படியே அங்கே அடித்து போயிடுறாங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இதை நம்மளோட அப்பா கிட்ட சொல்கிறாரு, யார் நம்மளோட அம்மா. அப்போது பார்த்தீங்களா, ஓகே தாலியை வச்சுட்டு நம்ம பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. ஸோ தாலியை வச்சுட்டு போகலாம்னு இருக்காங்க. தாலியை வச்சுட்டு காசெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ காசு வாங்கி தரப்போகிற பார்த்தீங்கன்னா ஒரு காசு வாங்கிட்டு வரப்போகிற பார்த்தீங்கன்னா ஒரு சேத்தால பார்க்குறாங்க. சேத்தோட தம்பி இருப்பான், அவனை பார்த்துறான். என்ன இவன் ஓடிட்டு போகிறான் அர்ஜென்ட்டா. ஓகே நம்ம உள்ள சேத்து வீட்டுக்கு போய் பார்த்தா சேத்து செத்து போயிருக்கா. அப்போதான் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கும். ஸோ ஃப்ளாஷ்பேக் காட்டியா 5 பேர் என்ன பண்ணுறாங்களா, சேத்தை கொலை பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து காசெல்லாம் எடுத்து போகலாம்னு இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பா பாலாஜியோட அப்பா வராங்க. ஸோ பாலாஜியோட அப்பா வரப்போரே பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி கேரக்டரில் ஒருத்தர் சேத்து கெட்டப்போ போட்டு உக்காந்துருக்கான். ஸோ அவன் ஆக்சுவலி சேத்து இல்லை, ஆனால் காசு தந்து வச்சுருக்கா, காசு தரான். ஸோ நம்ம சேத்து இவர் பார்த்தீங்கன்னா ஹீரோ அர்ஜென்ட்டா ஓடி போகிறாரு, பையனுக்கு பசிக்குதுன்னு ஓடி போகிறாரு. இருந்தால் பார்த்தீங்கன்னா சேத்தோட பிரதர் இருப்பார், தம்பி கேரக்டர், தப்பாக புரிஞ்சுட்டான். இவன் தான் கொலை பண்ண மாதிரி தப்பாக புரிஞ்சுட்டா அவனை போய் வீட்டுக்கெல்லாம் போய் அசிங்கமாக திட்டிடுறான். ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா செத்து போயிடுறாரு. ஹீரோ பார்த்தா அவங்க அம்மாவும் செத்து போயிடுறாங்க. பையன் நம்ம ஹீரோ மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்காரு. ஆனால் கொலை பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த 5 பசங்களோட ரவுடிகளுங்க. ஆனால் பழி வாங்கினது பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் செத்து போயிட்டாங்க. ஸோ இது மாதிரி மனசு துக்கம் பாடாமல் அசிங்கமாக திட்டு போயிட்டாங்க. ஊர் மக்கள் அசிங்கமாக திட்டுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பாவும் செத்து போகிறாங்க. ஸோ துக்கம் தாக்காமல் ஹீரோட அம்மாவும் செத்து போயிட்டாங்க. ஹீரோ மட்டும் தனியாக அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வேறு ஊருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கிங்ஸ்லே கூட சேர்ந்துடுறாங்க. கிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சாப்பாட்டுக்கு பஞ்சமாக இருக்கிறாங்க, அப்பா அம்மா இல்லாமல் 2 பேருமே சேர்ந்துட்டு
இப்போ அதுக்கப்புறம் கொய்யா கிட்ட போய் என்ன கேட்குறாங்க, கொய்யா கொய்யா ஒருத்தன் விற்கிறான். நான் பசிக்குதுண்ணா தாங்கண்ணா அப்படி சொல்ல போகிறேன். அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிக்கிறான் போல. அந்த கொய்யாவை கத்தி இருக்கு அதை வச்சு குத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஜெயிலுக்கு போயிடுறாங்க. ஸோ ஜெயிலுக்கு போய் வந்து தான் இந்த ஸ்டோரியெல்லாம் நடக்குது. என்னோட தோத்தா கூட சேர்ந்து அந்த பஸ்ஸை திருடி இந்த மாதிரி ஸ்டோரியெல்லாம் சொல்லிடுறாங்க. இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஆற்றெல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. லைட்டாக லவ் வருது. ஆனால் ஃபுல்லாக லவ் வருதா நான் நம்மளுக்கு ஃபுல்லாக காமிக்கல. போக போக தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா நைட் தூங்க போயிடுறாங்க. ஸோ நைட் தூங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு மொத்தம் சின்ன பொண்ணு எழுந்துட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு தனியாக தூக்கத்தில் நடக்கிற மாதிரி ஒரு வேடி போல். ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா கிணறுல வீடு மாதிரி போகிற அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ காப்பாற்றுறாங்க. எல்லாருமே தேடிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுறாங்க ரிட்டனு. ஸோ அப்போதான் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப நாளாக வச்சுக்கிறோம், நம்ம போய் ரிட்டர்ன் பண்ணிடலாம் அந்த குழந்தைய. நம்ம ரொம்ப நாளாக வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லது இல்லைன்னு நம்ம கிங்ஸ்லே மாமா கிட்ட சொல்லிட்டாங்க. கிங்ஸ்லே மாமானா மச்சான் ஃப்ரெண்டாக அந்த மாதிரி. ஸோ அவர்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அவர் என்னடா கரெக்டாக சொல்லியா தண்ணிலாமா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு கொஞ்சம் பஞ்சமாக இருக்குது. சாப்பாடு கம்மியாகிட்டே போகிற அவங்க எப்படியோ வச்சுக்கிற பார்க்குறாங்க. ஸோ கொஞ்சம் பிரச்சனை ஆக போகிறோம் நினச்சி அவங்க என்ன பண்ணுறாங்க, போய் ரிட்டர்ன் தந்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மேலே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் இருந்தாலும் ஓகே லவ்வர்டா அந்த லவ்வருக்காக நம்ம எதனாலும் செய்வோமே. ஸோ ஓகே ரிட்டர்ன் பண்ணிடலாம்னு நம்ம போய் பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. ஸோ ரிட்டர்ன் பண்ண போகிற பார்த்தீங்கன்னா டீசல் இல்லை போல் வண்டியில். ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸோ வண்டியை ஸ்டார்ட் ஆக பார்த்தீங்கன்னா நம்ம கிங்ஸ்லேயும் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா டவுனுக்கு போய் பெட்ரோல் வாங்கி தரலாம்னு போகிறாங்க. பெட்ரோலாக டீசல் அவ்வளோ பெரிய வண்டியில் டீசல் தானே. ஸோ வாங்க போகலாம்னு போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க நம்மளோட தாத்தா கிட்ட மாற்றிடும். இதனால தோத்தா நம்ம வில்லனை பெரிய கேங்ஸ்டர் சொன்னேன் தோத்தா கிட்ட மாற்றிடுறாங்க. ஸோ தோத்தா பார்த்தீங்கன்னா கிங்ஸ்லேயே மட்டும் தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம பாலாஜி பார்த்தீங்கன்னா அவரை தேடிட்டே போகிறாங்க. ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கிங்ஸ்லேயே மாற்றிக்கிட்டு நல்லா அடின்னு அடிக்கிறாங்க. அவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வினா, எங்கே பாலாஜி நம்ம ஹீரோ எங்கே, அந்த வண்டி எங்கே, இந்த பொண்ணுங்க என்ன. ஸோ பிளான் என்ன, அவங்க 2 பேரும் ஹீரோ 2 பேரையும் கொலை பண்ணி அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணி அந்த பொண்ணோட அப்பன் கிட்டேருந்து நிறைய காசை வாங்கிடலாம் தான் நம்மளோட தோத்தாவோட பிளான். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா கிங்ஸ்லேயே கட்டி வச்சு நம்ம 2 பேருமே போயிடுறாங்க. தோத்தாவும் அவனோட கேங்கில் இன்னொருத்தர் இருப்பாரு. 2 பேரும் வெளியே போகிறாங்க. இதை நடுவில் பார்த்து பாலாஜி போய் காப்பாற்றி வரடன். ஸோ காப்பாற்றி வரப்போகிற பார்த்தீங்கன்னா தோத்தான இடத்துக்கு வந்து அங்கே ஒரு கொஞ்சம் ஆக்ஷன் நடக்குது. ஸோ அந்த ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா தோத்தாவை சுட்டு தள்ளிடுறாங்க. ஏன்னா தோத்தாவை அடி வாங்கிட்டோம். ஸோ அப்படியே அங்கேன்னு எஸ்கேப் ஆகிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தோத்தாவுக்கு என்ன ஆச்சுன்னே காமிக்கல. அது என்ன ஆச்சுன்னு நம்ம லேட்டாக சொல்லுவோம். ஸோ உள்ளே போய் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாங்க, நீங்கள் இதுக்கப்புறம் போகலாம், நாங்கள் டீசல்லாம் வாங்கி வந்துச்சு, வண்டி ரெடி, நான் உங்களை போய் எங்கே இடத்துல உங்களை தூக்கணுமே அந்த இடத்துல வித்துடுறோம், நீங்கள் டிரைவரை கூப்பிட்டுச்சு நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்படியே அங்கே அந்த சீனை சொல்ல போகிற பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து நின்றுறாங்க. ஸோ போலீஸ் வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்களா இப்படி சொல்லிடுறாங்க, எனக்கு உங்களை பற்றி தெரியும்டா, நாங்கடா அந்த தோத்தாவை கொலை பண்ணோம், ஏன்டா இந்த வண்டியை தூக்குனீங்க, எனக்கு தெரியும் நீங்கள் தோத்தாவோட ஆளுங்கடா, ஒழுங்காக ஆன்சர் பண்ணி தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிதான் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 ஹீரோயினுமே வந்துட்டுன்னு தான் சொல்கிறாங்க. இல்லை இவங்க நல்லவங்கடா, இவங்க கெட்டவங்களா இருந்தாலும் இப்போ நல்லவங்க ஆகியிருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த பசங்களுக்கு சின்ன சின்ன பசங்க 40 பசங்க அவங்களுக்கே இவங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு, ஸோ எல்லாருமே இங்கே இருந்துக்கோங்கன்னு நம்மளோட 40 சொல்கிறாங்க. அந்த போலீஸும் பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் செய்கிறாங்க. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணி வேறு சீனை காமிக்கிறாங்க. அண்ட் இந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 2 ஹீரோயின் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா காசு வண்டி இறங்குறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி இவங்க மலேசியா போயிட்டு ரிட்டர்ன் வராங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, நம்ம 2 ஹீரோக்குமே என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. வந்து உள்ளே போய் அந்த இருப்பாருமே அந்த அந்த அன்னாட ஆசிரமா அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. அதனால அந்த பஸ்ஸை பார்க்குறாங்க. அந்த டூரிஸ்ட் பஸ்ஸை பார்த்தீங்கன்னா அவங்களோட மெமரிஸ் எல்லாம் வர்றது நம்ம ஹீரோயின் பேச போகிற அந்த பஸ்லேருந்து உள்ளே இறங்கி வராங்க நம்மளோட 2 ஹீரோவுமே. ஸோ அப்படியே பார்த்தோன்னே அந்த படத்தை முடிச்சுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்களா இல்லை கல்யாணம் பண்ணி லவ் பண்ணுறாங்க நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ படத்தோட பார்ட் 2 அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லை. ஸோ என்னோட எக்ஸ்பிளேஷன் பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுவேன்.